10 மணிக்குள்ள ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி ஆர்டரை பஞ்ச் பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே 9:20 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுத்துரும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங் பேசிஸில் நாங்கள் கோடிங் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற டார்கெட் ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இதில் டெய்லி காலையில் ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். ஆர்டர்னால் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஸோ டார்கெட் அமௌண்ட் என்ன. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கும். ஒருத்தவங்க 50,000 வச்சுருப்பீங்க, ஒருத்தவங்க 5 lakhs வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அதுக்கு எத்தனை லாட் உங்களால் கெப்பாசிட்டி பண்ண முடியுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதனால் இதை பேஸ் பண்ணி டெய்லி மார்னிங் மட்டும் ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். நான் இப்போ மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி ஆட்டோ ட்ரேடாக நடக்குது அப்படின்றத ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து டேட்டா ஃபீட் போகிறோம், அதுலேயும் நம்ம டெலீட் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் ஆமி ப்ரோக்கர் கிளிக் பண்ணுறோம், சார்ட் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். நிஃப்டி 26 மே. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மே மாதம் கான்ட்ராக்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மே மாதம் 26 எக்ஸ்பைரி ஆகக்கூடிய நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். இப்போ டேட்டா சார்ட்டில் லோட் ஆகிருக்கும். 23,635, அதாவது 23,600 கால் ஆப்ஷன், 23,600 புட் ஆப்ஷனில் இப்போ நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி ஆகிறது நம்ம இந்த 26 தான் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பைரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 23,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுருவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷனில் எடுக்கும், கீழே இறங்குனா புட் ஆப்ஷனில் என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டரில் இதை நம்ம பேஸ்ட் கொடுத்துடலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துட்டு சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். இப்போ எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்சாக இருக்கும். நான் அதை 20 லாட்டுக்குன்னு சொல்லி மாற்ற போகிறேன். நீங்கள் ஒரு லாட்டுக்கும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டும் பண்ணலாம், 200 லாட்டு கூட ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் மெத்தட் வந்து நம்ம பை ஒன்லின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஆப்ஷன் பை பண்ணுறதுக்குரிய அந்த ப்ரீமியம்க்குரிய அமௌண்ட் இருந்தாலே ட்ரேடிங் நடக்கும். அடிஷ்னலாக ஸ்டாடில் டிக்கையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்ட் போயிட்டு ரெண்டையுமே அப்டேட் கொடுத்துடணும். அடுத்து ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்கலாம். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். $11,225 வரைக்கும் மார்க்கெட் ஏறிச்சு. 11,205 நமக்கு கட் ஆயிருக்கு. டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி என்கொயரி இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.